ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாங்க கோதுமை களி எப்படி கிண்டலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் மாவை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கிறணும். அதில் கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். பிறகு அடுப்பில் கடாயை வச்சு நல்லா ஒரு டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே சரிங்களா, கொதித்த பிறகு அந்த மாவை கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை அந்த தண்ணியில் கொதிச்சோடனே ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த மாவை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிட்டு ஒன்று கெட்டி ஆகிடும், நல்லா வெந்துடும். ரெண்டாவது அந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஊற்றிக்கிறணும். அதையும் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச சுடு தண்ணி அந்த ஊற்றிருக்கோம்ல, அதையும் கிண்டிட்டோம்னா நல்லா வெந்துரும்ப்பா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணுன்னா கையை நல்லா பச்சை தண்ணியில் நினச்சி அந்த களியை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த மாதிரி கோதுமை களியை கிண்டி நம்ம உடம்புக்கு நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்டு வந்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஃபுட்டுப்பா இது. இரவு நைட்டு இதை மட்டும் நீங்கள் களியை டெய்லி சாப்பிடுங்க, நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம் உறவுகளே. களிக்கு ஒயிட் சட்னி வச்சுருக்கேன்ப்பா, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளே, ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. வாங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேச்சர். பாய்.